அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளையா. எங்களுக்கு தெரியும் தேர்ட் யூனிட்ல சரியா 3வது யூனிட்ல வந்துகிட்டு மின்காந்த அலைகள் சம்பந்தமான பகுதியில ஒரு தனிச்சற்றவாதிகள் மின்காந்த அலைகள். இன்னைக்கு நாம முழுமையாக அந்த தியரி ஃபுல்லா பார்க்க போறோம். மின்காந்த அலைகளை பார்த்துட்டு அதுல இருந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணி ரிலீஸ் எங்க சிலபஸ்ல எங்களுக்கு தேவையான ஒரு பகுதி பேச சரி கவனிங்க. மின்காந்த அலை போர்டை நல்லா கவனிச்சிங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள். சரி கவனிங்க, சில விஷயத்த நல்லா கவனிங்க. இது எங்களோட அன்றாட வாழ்க்கையில மிகக்கூடிய பயன்பாட்டுடைய ஒரு பகுதி. நாங்க தெரியாம அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். முழுமையா தேவைன்ற அளவுக்கு நான் அதுல இருக்கிற ஃபுல் தியரி நான் ஃபுல்லா கிடைக்க பார்க்கணும். சரி ரைட் ஓகே. சரி கவனிங்க, நான் சில விஷயத்த நல்லா கவனிங்கடா. இந்த மின்காந்த அலைகளுக்கு முன்னால வாரத்துக்கு முன்னால எங்களுக்கு தெரியும், நாங்க கிரேட் 10, 11ல எல்லாம் நாங்க படிச்சிருக்கோம் சயின்ஸ் ஒரு பாடத்துல. இந்த அது நம்ம இப்ப 4வது யூனிட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க ஹீட், அதுல பெரிய பகுதியாக அது வந்து சேர போறாரு. அதாவது வெப்பம் கடத்துற முறைகள் போர்டு நல்லா கவனிங்க. வெப்பம் கடத்தும் முறைகள், வெப்பம் கடத்தும் முறைகள். இதுல மொத்தம் 3 முறைகள் நாங்க எங்களுக்கு தெரியும் படிச்சிருக்கீங்க. சின்ன வகுப்புல மேலோட்டமாக அதை படிச்சிருக்கோம். ஒன்று கடத்தல், என்ன கடத்தல், வெரி குட், மேற்காவலை, அல்லது கதிர்ப்பு. இப்ப நான் இப்ப சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல கவனிங்க. வெப்பம் கடத்துற இதுல வச்சு பிடிக்க சரியா, இதெல்லாம் நான் அந்த நேரத்துக்கு போயெல்லாம் நான் வச்சு பிடிக்கும். வச்சு பிடிச்சு சிறிது நேரத்துக்கு பின்னால என்ன நடக்கும்னா, எங்க கை சுடு அல்லது சூட்டை உணர்வு. கை வந்து என்ன செய்வாரு, அந்த சூட்டை உணர்வார். அப்ப சூட்டை உணர்வுனா என்ன நடக்குது இந்த இடத்துல? வெப்பம் வந்துகிட்டே என்ன செய்யுதுன்னா, கடத்தல் முறையின் மூலம் வெப்பம் கடத்தப்படுது. கடத்தல் முறையின் மூலம் வெப்ப கடத்தப்படுறா என்னன்னா, இங்க இருக்கிற ஒவ்வொரு மூலக்கூறும் ஒவ்வொரு துணிக்கையும் மனமும் என்ன செய்யுன்னா, இதுல இருந்து வெப்ப சக்தியை பெற்று அதிர ஆரம்பிக்கும். அதிர்ந்து அதற்கு அடுத்ததாக உள்ள, ஏன்னா திண்மத்துல வந்துட்டு துணிக்கைகள் நெருக்கமாக அடுக்கப்பட்டது. அடுத்தடுத்த துணிக்கைகள் சக்தியை கொடுக்க என்ன செய்யணும், இது அதிர்ந்து வெப்பத்தை கடத்தி எங்க கையை வந்து சேருது. சரி, இதைத்தான் சொல்றது கடத்தல், வெப்ப கடத்தல். இதே கவனிங்க. இப்ப இந்த நெருப்பு குவியலுக்கு மேலுக்கு சரியா எப்படி இலையெல்லாம் வைக்கிறீங்களா? நெருப்பு குவியலுக்கு மேல ஒரு கிளை வருது, ஒரு மரத்துல கிளை. இந்த மரத்துல கிளையில இலைகள் இருக்கு. நம்ம பார்க்க என்ன நடக்குதுன்னா, நாங்க ஹீட் பண்ண உடனே ஒரு கட்டத்துல இந்த இலை வந்துட்டு அசைய ஆரம்பிக்குது, அல்லது மரக்கிளை வந்துட்டு அசைய ஆரம்பிக்குது. மரக்கிளை வந்துகிட்டு அசைய ஆரம்பிக்குது. அப்ப என்ன நடக்குதுங்க? சிலையா ஆரம்பிக்குது. என்ன நடக்குது? மேற்காவுகையின் மூலம் வெப்பம் கடத்தப்படுது. நல்லா கவனிங்கடா. மேற்காவுகைங்கிறது என்ன நடக்குதா, இப்ப இங்க இருக்கிற துணிக்கைகள் வந்துட்டு எனர்ஜியை பெற்று என்ன செய்யணும், வலி விரிவடையும் அல்லது அடர்த்தி குறையும் சொல்லலாம். சில வகைகள். அப்ப அடர்த்தி குறைந்த மூலக்கூறுகள் என்ன செய்யும்னா மேல் நோக்கி பயணிக்க, அடர்த்தி கூடிய மூலக்கூறுகள் கீழ் நோக்கி வருகிறது. அப்ப இதுல என்ன உருவாகுது, ஒரு வழியோட்டம் மாதிரி வந்து உருவாகும். இந்த வெப்ப கடத்தல் முறையைத்தான் என்ன சொல்றது, மேற்காவுகைன்னு சொல்றது. என்ன சொல்றது, மேற்காவுகை. ஆனா கவனமா இருக்கணும், இந்த மேற்காவுகை ஓட்டம் நடக்கணுமாக இருந்தால், அல்லது மேற்காவுகை முறையின் மூலம் வெப்ப கடத்தப்படணுமாக இருந்தால், வெப்பம் எப்படி கடத்தப்படுதா,
நிலைக்குத்தான திசையில மட்டும்தான் கிடக்குது. என்ன மாதிரி எழுதப்படுவாரு? நிலைக்குத்தான திசை. ஏன் நிலைக்குத்தான திசை என்ன பாருங்க, அடர்த்தி குறைஞ்சவர் மேல போவ, அடர்த்தி கூட்டவர் கீழே வாரா எதன் காரணமாக வார புவியீர்ப்பு விசையின் காரணமாக வரும். அப்ப கட்டாயம் என்ன செய்யணும், மேற்காவையும் நடக்கிறா இந்த ஈர்ப்பு ஆர்வங்கள் வந்து இருக்கணும். ஈர்ப்பு ஆர்வம் அப்ப கவனம் பாருங்க, ஒரு கடத்தியின் மூலம் வெப்ப கடத்தப்படுறது மேற்காவுகைங்கிறதுல யாரு, சரி இதை நான் விரிவாக வீட்டுல நான் கவனிங்க. இந்த சம்பந்தமான வெப்ப கடத்தல் சம்பந்தமான பகுதிகளை நாங்க ரெண்டாயிரம் வெயிட் பண்ண வேண்டிய வரும். யூனிட் 4ல சரியா இந்த கடத்தல் மேற்காவுகை பத்தி விரிவான விளக்கங்கள், அதே போல யூனிட் 11ல வந்துட்டு ரேடியேஷன் சம்பந்தமான கதிர்ப்பு சம்பந்தமான பகுதிகளை முழுமையாக நாங்க பார்க்க வேண்டியிருக்கோம். சரி, இப்ப எனக்கு ஒரு சில தேவை ஒன்று இருக்காது. மின்காந்த ஆலைக்கு நான் முன்னால வாழ்றதுனால கதைகள் எங்கெங்க அதுக்கு தேவைப்பட போறாரு, அதை என்ன நடக்காருங்கிற விஷயத்தை நான் பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறத கைச்சிட்டீங்க சொல்ல கவனிக்கிறார். சரி, அந்த கடத்தல் முறையின் மூலம் என்ன வெப்பத்தை கடத்துறது, அதே போல மேற்காவுகை மூலம்னா என்னன்னு தெரியும். அடுத்தது நான் என்ன செய்யறேன்னா, இந்த நெருப்பு குவியலுக்கு பக்கத்துல கொஞ்சம் தள்ளி எனக்கு உள்ள எந்த விதமான தொடுகையும் இல்லை, நான் நிக்க முடியும். சரியா, நெருப்பு குவியல் வந்து கொஞ்சம் சற்று தள்ளி நிக்க சொல்லுவோம். என்ன நடக்கும், நானும் என்ன செய்வேன்டா ஒரு சூட்டு உணர்வு வந்து என்ன உணர்வு, நாங்க எங்களை இந்த நெருப்பு குவியல் வந்து ஒரு வெப்பம் வந்துட்டு எங்களை வந்து அடைகிறது நாங்க உணர்வு சொல்லுவோம். இது எதன் மூலம் வரும், எதன் மூலம் வரும், அதாவது இந்த இடத்துலதான் கதிர்ப்பின் மூலம் வெப்பம் கடத்தப்படுது. இதன் மூலம் கடத்தப்படுது கதிர்ப்பு மூலம். அதாவது எல்லா பொருட்களும் கதிர்ப்படையும் தான். சூடா இருக்கிற வெப்பமா இருக்கிற எல்லா பொருட்களும் என்ன செய்யுங்க, கதிர்ப்படையும். நல்லா கவனிங்க சொல்லிருப்பாங்க. இந்த கதிர்ப்புங்கிற கதை இது யாருன்னா, இவர்தான் மின்காந்த அலை. இந்த கதிர்ப்பும் ஒரு இவர்தான் என்கிறத விட கதிர்ப்பும் ஒரு மின்காந்த அலை. மின்காந்த அலை சரியா, கதிர்ப்பும் ஒரு மின்காந்த அலை. அப்ப என்ன நடக்குதுன்னா, மின்காந்த அலைகளாக கதிர்க்கப்படுது சரியா. அப்ப எங்களை வந்து அடைகிற இந்த கதிர்ப்புங்கிற மெக்கானிசம் சரியா, கதிர்ப்புங்கிற ஒரு கதை சரியா. கதிர்ப்புங்கிற இந்த கதை இந்த இடத்துல என்ன ஆகும்னா மின்காந்த அலைகள். அப்ப மின்காந்த அலைகளுக்குரிய இயல்புகள் எல்லாமே கதிர்ப்பு இருக்குது. வெப்பம் கடத்தப்படுற இந்த 3 முறைகள்ல இந்த கதிர்ப்புங்கிற கதை யாருக்குரியதுன்னா எங்க மின்காந்த அலைகள். அப்ப இதுல இருந்து நாங்க சொல்லலாம், இந்த கதிர்ப்புங்கிற ஒரு விஷயம், அதாவது இப்ப உதாரணம் நான் சொல்லுவேன், சூரியன் இந்த இடத்துல சரி, சூரியன் இதை புவியிடம் ஏற்படும். எங்களுக்கு தெரியும் சூரியன்ல இருந்து வெப்பம் புவிய நோக்கி என்ன செய்ய கதிர்க்கப்படுது. கதிர்ப்புகளால் தான் வந்து அறிவது, கதிர்ப்புகளால் தான் வந்து அறிவது. புவியில ஒரு குறிப்பிட்ட உயரம் வரும் வரைக்கும் தான் வளிமண்டலம் இருக்கு. வளிய ஊடகமாக எடுத்த வளிமண்டலம், வளிமண்டலம். அப்ப எங்களுக்கு தெரியும்னா சூரியன்ல இருந்து கதிர்ப்புகளாகத்தான் எங்க சக்தி, வெப்ப சக்தி எங்களை புவியை வந்து அடைகிறார், அதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்ப இந்த புவியில இருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்குள்ளதான் வளிமண்டலம் இருக்குது. அப்ப இதன் ஊடகமாக வழியை நான் தரலாம். அதுக்கு மேலே இது வெற்றிடம் தான், வெற்றிடம். அதுக்கு மேலே வெற்றிடம். அப்ப இதுல இருந்து நான் ஒன்று விளைவிக்கலாம் என்னன்னா, மின்காந்த அலைகள் ஏன் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன், கதிர்ப்பு என்னது ஒரு மின்காந்த அலை, கதிர்ப்பு என்னது மின்காந்த. அப்ப மின்காந்த அலைகள் யாரின் ஊடாகவும் பயணிக்கும், வெற்றிடத்தினூடாகவும் பயணிப்பார், வெற்றிடத்தினூடாகவும் பயணிப்பார். சில விஷயத்த நல்லா அப்ப மின்காந்த அலைகள் வெற்றிடத்தினூடாக பயணிக்கிறது உதாரணம், சிறந்த உதாரணமாக இதை நாங்க பார்க்கணும். ஏன்னா கதிர்ப்புங்கிற விஷயம் மின்காந்த அலைங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்ப அதுல இருந்து புவியில சூரியன்ல இருந்து புவிய வந்து வெப்பம் வந்துட்டு கதிர்ப்பின் மூலம் தான் வந்து அறிவாங்க.
அப்ப வெற்றிடத்தின் ஊடாகவும் மின்காந்த அலைகள் பயணிக்கும். அப்ப இதுல இருந்து நான் சொல்ல விஷயத்தை நல்லா கவனிக்கும். இந்த அலைங்கிற சப்ஜெக்ட், சரியா, அலைங்கிற சப்ஜெக்ட் நாங்க ரெண்டா டிவைட் பண்ணிருக்கோம் ஆரம்ப காலத்துல. அதாவது அந்த அலையிற துணிக்கைகள் அலையிற விதமாக அல்லது மெக்கானிசமாக அல்லது துணிக்கைகள் அதிர்வை வச்சு நாங்க என்ன செய்யணும், அலையை ரெண்டா டிவைட் பண்ணுவோம். முடியாது, குறுக்கலை, இன்னொரு நெட்டாங்குகள். இது யாரு? அங்க இருக்கிற ஒவ்வொரு துணிக்கைகளும் அலைகிறது. உங்களுக்கு தெரியும், அலை செல்ற திசைக்கு, இது அலை செல்ற திசை, அலை செல்ற திசைக்கு செங்குத்தாக ஒரு துணிக்கை எளிமை இசை இயக்கத்தை ஆற்றுமாக இருந்தால் அல்லது அலைவு இயக்கத்தை ஆற்றுமாக இருந்தால் இந்த அலையை செல்வது குறுக்கலை. இந்த அலை செல்வது குறுக்கலை. இது நம்ம வானகத்துல இந்த அலை வந்து குறுக்கலை. அதே போல நெட்டாங்க அலை நம்ம தூண்டெடுத்தா அலை செல்ற திசையிலேயே, இது அலை செல்ற திசை, அலை செல்ற திசையிலேயே துணிக்கைகள் வந்துகிட்டு அலைவு இயக்கத்தை அலைவு இயக்கத்தை ஆற்றமாக இருந்தார். இந்த அலையை செல்வது நெட்டாங்க. இந்த அலையை செல்வது நெட்டாங்க. கவனமாரியும் அப்ப அலையை வந்துட்டு நாங்க ரெண்டா டிவைட் பண்ண போறோம். எதன் அடிப்படையில? துணிக்கைகள் அலைவை வச்சு நாங்க டிவைட் பண்ற டைம்ல குறுக்கலைங்கிறது அலை செல்ற திசை, இது அலை செல்லும் திசை, அலை செல்லும் திசை, அலை செல்லும் திசை. அப்ப அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக ஒரு துணிக்கைகள் அலையுமாக இருந்தால் அதை நான் சொல்றேன் குறுக்கலை. இது சம்பந்தமான மெக்கானிசம் நான் படிச்சுட்டேன் ஸ்டார்ட்ல. அதே போல அலை செல்ற திசையிலேயே அந்த துணிக்கைகள் அலையுமாக இருந்தால் அதை நான் சொல்றது நெட்டாங்கு அலை. நெட்டாங்கு அலை. இப்ப எங்களுக்கு என்ன தேவை? நல்லா கவனிங்க. அலையிற துணிக்கைகள் அலையிறத வச்சு டிவைட் பண்ண மாதிரி அலையை நாம இன்னொரு பகுதியாகவும் டிவைட் பண்ணலாம். இங்க பாருங்க, அலைகள், அலைகள் அது கடத்தப்படுறதுக்கு ஊடகம் அவசியமாக இருக்கிற அந்த அலைகளை நான் சொல்றது பொறிமுறை அலை. என்ன சொல்றோம் நம்ம? பொறிமுறை அலை. பொறிமுறை அலை. இந்த பொறிமுறை அலைக்கு வந்துட்டு கட்டாயம் என்ன? ஊடகம். இதுல கடத்தப்படுற ஊடகம் என்ன? எஸ், ஊடகம் அவசியம். ஊடகம் ஒன்று இருந்தால்தான் அது பொறிமுறை அலை செய்யணும், கடத்தப்படும். அதெல்லாம் பொறிமுறை அலை வந்துட்டு கடத்தப்படணுமாக இருந்தா கட்டாயம் என்ன தேவை? அவருக்கு ஊடகம் தேவை. இதே ஊடகம் அவசியம் இல்லைன்னா அதை நாங்க என்ன சொல்றது? மின்காந்த அலை. மின்காந்த அலை. சரியா? நல்லா கவனிங்க. அப்ப ஊடகம் ஒன்று அவசியமாக இருந்தால் அதை நாங்க எப்படி டிவைட் பண்ணோம்னா பொறிமுறை அலையாகவும். மின்காந்த அலைக்கு என்ன அவசியம் இல்லைன்னா ஊடகம் அவசியம் இல்லை. ஊடகம் அவசியம் இல்லை. அதை நல்லா விளைவிக்கணும். சொல்லுங்க. ஊடகம் இல்லாத போதே அதை கடத்தப்படுதுன்னா ஊடகம் இருந்தா செய்யும், அது கடத்தப்படுறது. அதுல மாற்று, அதுல மாற்று. சரி, அப்ப மின்காந்த அலைகள் பண்புகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கவனமா இருக்கு. சரி, அடுத்த இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த மின்காந்த கதைப்பு சம்பந்தமான பாடங்கள் பேசுற போதுல லெவன்ல நாங்க சொன்ன படிப்போம். சரியா? ஊடகங்கள் எல்லாம் அது ஹீட் ஆகாது. கதைப்பு சப்ஜெக்ட். சரி, நான் ஒரு பைக். ஓகே, அப்ப இதுல கவனமா இருக்கணும். மின்காந்த அலைகளை வந்துட்டு நாங்க துணிக்கைகள் அசைய வச்சு ரெண்டா டிவைட் பண்ணி குறுக்கலை நெட்டாங்கலை. குறுக்கலை என்னன்னு தெரியணும், அலை செல்ற திசைக்கு செங்குத்தாக துணிக்கைகள் அலைகிறது. அதே போல நெட்டாங்கலை அலை செல்ற திசை திசையிலேயே துணிக்கைகள் அலைகிறத பத்தி நாம என்ன செய்யணும்? நெட்டாங்கலைன்னு சொல்றோம். அடுத்தது வந்துட்டு அலை கடத்தப்படுறதுக்கு ஊடகம் அவசியம்ங்கிறத வச்சு நாங்க அதை பொறிமுறை அலை சொல்றது. சரி, நம்ம சொல்றது பொறிமுறை அலை. அதுக்குள்ள வந்துட்டு ஊடகம் அவசியம் இல்லைன்னா, ஊடகம் இருந்தாலும் பிரச்சனை, பட் ஊடகம் அவசியம் இல்லைன்னாலும் அலைகளை நாங்க மின்காந்த அலைகள் சொல்றோம். ரைட், ஓகே. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப எங்களுக்கு பாடத்துக்கு என்ன தேவைங்கிற விஷயத்துல கவனமா இருக்கு. பாடத்துக்குள்ள நாங்க என்ன பார்க்கணும். இப்ப நல்லா கவனிங்க விஷயத்தை பார்க்கணும். இதெல்லாம் தேவையான விஷயங்கள். நான் அனுப்பிக்கிற நோட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு தேவையான பகுதிகள் மேலதிகமான தலைவர்
நீங்க தேவையான விஷயமா சும்மா நோட் பண்ணி எடுத்துக்கலாம் அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதை பார்க்கலாம். எல்லாம் கொடுத்த டைம்ல நீங்க நம்ம சொல்லி பார்க்கறதுன்னு செய்யலாம். தேவையான விஷயங்களை இது பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி இருக்கும். சரி, ரெக்கார்டு அப்படியே தானே அதை நீங்களும் பார்க்கலாம். சரி, இந்த மின்காந்த அலை எப்படி உருவாகுது? இந்த மின்காந்த அலை வந்து எப்படி உருவாகுது? அதாவது என்னன்னா பாருங்க, மின்காந்த அலைகள் எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸ் மின்னோற்றப்பட்ட துணிக்கைகள் ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகளுடன் இயங்கும் போது மின்காந்த அலை காலப்படுகிறது. சரி, ஓகே. இந்த மின்காந்த அலை காலப்படுறது என்னன்னா ஒரு ஏற்றம் வந்துட்டு சரியா ஒரு ஏற்றப்பட்ட ஒரு துணிக்கை ஏற்றப்பட்ட ஒரு துணிக்கை ஆமுடுக்கப்படும் போதுதான் அங்க மின்காந்த அலைகள் காணப்படுகிறது. இது சம்பந்தமான பகுதிகளில் நாங்க என்னோட லேசர் உற்பத்தியில நாங்க பார்த்துட்டோம். எப்படி அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரியா ஏற்றப்பட்ட ஒரு துணிக்கை அசைவதன் மூலம் அசைகள் ஆமுடுக்கப்படுவதன் மூலம் தான் அங்க மின்காந்த அலைகள் காணப்படுகின்றது. பாருங்க, மின்காந்த அலைகளின் வெவ்வேறு மீடிடங்கள் காரணமாக அவை வெவ்வேறு பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது. எஸ், மின்காந்த திசையன் பின்னால் இருக்குது. அதான் இருக்கிற வேண்டிய சரி அதிகம். அவ மின்காந்த அலைகள்ங்கிறது பொதுவான ஒரு விஷயம். சரி, நல்ல விளையுங்க. மின்காந்த அலைகள்ங்கிறது பொதுவான ஒரு கதை. மின்காந்த அலை சரியா இந்த மின்காந்த அலைகள் பொதுவான வேர்டு. இதுல இருக்கிற ஒவ்வொரு அலைகளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான மீடிரன்கள் இருக்கு. மீடிரன்கள் அல்லது அலைநீளம் பத்தியும் கதைக்கலாம். பத்தியும் கதைக்கலாம் அல்லது அலைநீளத்தை பத்தி ஒவ்வொரு பேரு கொண்டு அழைக்கப்படுது. உதாரணமா சொல்லுவோம், ஒரு இரும்பு இருக்கு. ஏன்னா இரும்பு ஒரு பூச்சி வந்து இரும்பு பூச்சி வந்து இருக்குது. இந்த இரும்பு குற்றியடா நம்ம ஹீட் பண்ணினா, இந்த இரும்பு குற்றிய நம்ம ஹீட் பண்ணினா அப்படி சொல்லுவாங்க. என்னத்தை எதிர்பார்க்கலாம்? என்னதை பார்க்கலாம் ஹீட் பண்ணினா குற்றிய? நீ என்ன அவதானம் பாப்பா? இரும்பு குற்றியை ஹீட் பண்ணினா என்ன நடக்கும்? இந்த இரும்பு பட்டறைகள்ல எல்லாம் போய் பார்த்துட்டீங்க என்ன நடக்கிற விஷயங்கள் வந்து ஹீட் பண்ணினா இரும்பு குட்டியோட ஹீட் பண்ணா நல்லா கவனிங்க. இந்த இரும்பை ஹீட் பண்ண நீங்க நல்லா பார்த்திருக்கீங்களா? இந்த கலர்ஸ் வந்துட்டு அப்படியே மாறிட்டு அப்படியே ரெட் ஆகி அப்படியே மஞ்சள் அப்படியே 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 வந்து 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 கலர்ஸ் மாறிட்டாலே ஓகே. என்ன நடக்குது நான் சொல்லிட்டேன். ஒரு சூடான பொருள் என்ன கதைப்ப நிகழும். சூடான பொருள் என்னது கதைப்ப நிகழும். உங்களுக்கு என்ன கேஸ்ன்னா நாங்க வெப்பத்தை கொடுக்க 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 கூட இதுல கதிர்கள் சரி அறிந்தாங்க இங்க வரப்போற அந்த மின்காந்த கதிர்ப்புகள்ல நாங்க ஹீட் பண்ண 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 என்னன்னா இப்ப நம்ம ரெட்டா பார்த்த ஒரு விஷயத்தை ஆரம்பத்துல ரெட் கதிர்களை நாங்க பார்த்த இடத்துல சரி எல்லா கதிர்களும் கதிர்க்கும் அது வரைக்காது. நம்ம ஹீட் பண்ண ஹீட் பண்ண ஹீட் பண்ண அடுத்த அலைநீளம் வித்தியாசமான அலைநீளமுடைய கதிர்ப்புகள் அங்க நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு இது ரெட்டா விளங்குற சந்தர்ப்பம் என்னன்னா அந்த ரெட் அலைநீளத்துடைய சரி அலைநீளம் ரெட்டுக்குரிய ஒரு கதிர்ப்புகள் அங்க நடந்து கூட நடந்துருக்கு. சரி, அதான் நம்ம ரெட்டா விளங்குது. இன்னும் நம்ம ஹீட் பண்ண 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 மஞ்சள் 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 அப்படியே விளங்கிட்டு போகும். அப்ப என்ன நடக்குதுன்னா ரெட்டும் கதிர்க்கப்படும் செம்மஞ்சளுக்குரிய கதிர்ப்புகள் கூட கதிர்க்கப்படும். இன்னும் ஹீட் பண்றீங்க அடுத்த அலைநீளம் என்ன மஞ்சளுக்குரியது அது வந்துட்டு இருப்பாங்க. இப்படியே நம்ம ஹீட் பண்ண ஹீட் பண்ண ஹீட் பண்ண என்ன ஒரு கட்டத்துல இது நீல கலர் மாறுபாடு.
ஆனா அதுக்கிடையில நீர் உருகிறது, அதுக்கிடையில நீர் வரவே இப்படி வெவ்வேறு அலைகளுடைய கதிர்ப்புகள் நடக்குது. அப்ப இதுல இருந்து நான் விளையலாம் என்னன்னா, மின்காந்த அலைகள் இது எல்லாமே மின்காந்த கதிர்ப்புகள் தான். ஒவ்வொரு அலைநீளம் ஒவ்வொரு மீடியனை கொண்டிருக்கிறதால மின்காந்த அலைகள் வேறுபட்ட மீடியன் வேறுபட்ட அலைநீளங்களை கொண்டு அதுக்கு வித்தியாசமான பேர்கள் எல்லாம் கொடுத்தாங்க. காமா கதிர், எக்ஸ் கதிர், கற்பல ஒளி, செங்கல் கதிர், அல்ட்ரா ஒளி, இப்படி எல்லாம் சரி நுண்ணலைகள் இப்படி எல்லாம் நாங்க ஒவ்வொரு மீடியனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேரை வச்சிருக்கோம் மின்காந்த அலைகளுக்கு. அதெல்லாம் பாருங்க, மின்காந்த அலைகளின் வெவ்வேறு மீடியன்கள் காரணமாக அவை வெவ்வேறு பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது. எக்ஸ் கதிர், காமா கதிர், புறஊதா கதிர்கள், கற்பல ஒளி, செங்கல் கதிர், நுண்ணலைகள், ரேடியோ இதெல்லாம் தனித்தனியாக பயன்பாடுகள் என்னன்றதெல்லாம் நாங்க பார்க்கணும். சரி, அடுத்த விஷயம் சொல்றாங்க, மின்புலமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக அலைகின்றன. சரியா? அப்ப இந்த மின்காந்த அலைகள் என்ன நடக்குதுன்னா, காந்தப்புலம் மின்புலம் அலை செல்ற திசைக்கு செங்குத்தாக அலையுமா. சரி, அதுல பாருங்க ஸ்பேஸ் வச்சிருக்க அந்த படங்கிறது இல்லை. நீங்க அந்த படத்தை இதெல்லாம் நான் கேள்வி முடிச்சோம்னா இருக்கலாம். சரி, பெரிய விஷயம் இல்லை, நல்லா காணுங்க. படிச்ச விஷயங்கள் எடுத்துக்கல, எல்லாத்தையும் நம்ம நோட்ஸ் எழுதிட்டு இருக்கல. பட் தெளிவாக விளங்கியிருக்கேன். பிசிக்ஸ் வந்து சும்மா பாடம் வாங்கியெல்லாம் படிச்சுட்டு போயிடல, நோட்டெல்லாம் எழுதிட்டு போயிட்டு போயிடுறது. சரியா? அதுக்கான நடக்காம மெக்கானிசம்கள் விளங்கினாதான் தெளிவாக இருக்கலாம். சரியா? அதை காணியும் ரேடியா யோசிங்களா, ஒன்று கொண்டு செங்குத்தானதுதான் இது. ஒன்று கொண்டு செங்குத்தானது இது. இதை நம்ம காந்தப்புலம். இது வந்து அலை செல்வ திசை. செல்லும் திசை. சரி, முடிச்சோன்னு அவசரப்படுத்த யூஸ் பண்ணணும். சரி, யூஸ் பண்ணு. இது வந்துட்டு நிலைக்கு தருது. இந்த காந்தப்புலத்துக்கு யூஸ் பண்ணி கலர்ல காட்டுகிறது காந்தப்புலத்துக்கு
அதே போல இந்த கிரீன் கலர்ல காட்டியிருக்கிறது எங்களுடைய மீன் மீன் குளமா. சரி, எங்களுடைய மீன் குளம். இது வந்து நாங்கள் அந்த ஸ்பேஸ் அந்த படத்துக்கு இருக்கிற படத்தை இது தெளிவாக இது பண்ணிடுங்க. நான் காந்த புலம் அதே போல மீன் குளம்ங்கிற கதை அலை செல்ற திசையும் காட்டுங்களேன். சரியா இதுல இதை எடுத்தோம்னா இது நிறைய ரெண்டு பண்ணலாம் நினைக்கிறேன். இது அலைகள் வந்து எல்லாமே ஒரு முடிவு தாங்க சொல்லுவதுதான் தேவையான விஷயங்களை குறிச்சிடுங்க. அதான் நான் பேசணும் இடம் எஸ் ஓகே. படத்துக்கு இருங்க, படத்துக்கு இது லைட்டான விஷயம். படத்துக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸ்பெசிபிக் எடுத்தீங்கன்னா சரி. மீன்குளமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக அலையணும். அலை செல்லும் திசைக்கு செங்குத்தாக அலையணும். பட் அவங்களும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ்
கேள்வி முடிச்சா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதான் கேரியாச்சா? சரி, ஓகே. நீங்க அப்ப இப்படி செய்யுங்க. நீங்க அந்த ஸ்பேஸ்ல கீறி கிடைங்களா, கீறி கிடைக்கும் அவசரமே இல்லை. தெளிவாக எல்லாத்தையும் காட்டி நமக்கு ஒரு விஷயத்து அந்த ஸ்பேஸ்ல கீறி கிடைங்க. மோமன் நான் பேசுற வழங்குதா? யாரே நம்மளோட ஸ்மத்ல ஒரு சைட்டும் இல்லைண்ணே. சரி, ஓகே. நீ கேட்டியா? கேள்வி முடிஞ்சதுக்கு கன்ஃபார்ம் பண்ணீங்களா? கஷ்டம் இல்லடா, கவனமாக இருந்துச்சு. சரி, மீன்குளமும் காந்தப்புலமும் ஒன்று கொண்டு செங்குத்தாக பாத்தீங்கன்னா சரி, வழி சொல்றது சரி செங்குத்தாக அதாக இருக்கிறது. மூணுமே ஒன்றொன்று செங்குத்தானே தான் விஷயம். மூளை மாதிரி வச்சுன்னா சரி, இவர் சரி. இவருக்கு இவர் செங்குத்து, அதே போல இவருக்கு இவர் செங்குத்து, இவருக்கு இவர் செங்குத்து. இதுதான் அந்த காந்தப்புலம். இதே போல இவர் மீன்புலம். இது அலை செல்வது. சரி, காந்தப்புலம் எப்படி இருக்காரு, மீன்புலம் எப்படி இருக்காரு, அலை செல்வது திசை எப்படி இருக்காரு பாருங்க. சரி, ஓகே. அடுத்த விஷயத்தை நாங்க வருவோம். கஷ்டம் இல்லை. பாருங்க, அடுத்தது மின்காந்த அலையின் இயல்புகள். மின்காந்த அலையில இயல்பு. சரி, நான் இதை அழைக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க, முடிக்காத அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். சரியா? எடுத்துக்கலாம். சரியா? சரி, அடுத்தது மின்காந்த அலையின் இயல்புகள். இப்ப நம்ம உங்களோட பார்ப்போம், சில விஷயத்த பார்ப்போம். என்ன சொல்லிருக்கீங்கன்னு பார்ப்போம். சரியா? கவனிங்க. மின்காந்த அலைகள் மாறுபடும் மின்காந்த புலங்களை கொண்டிருக்கும். இரு புலங்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருப்பதுடன் அலை செல்லும் செங்குத்தாக இருக்கும். அலையின் அதிர்வெண்ணுடன் இரு புலங்களும் சரி. அதை இப்பதான் கதைச்ச கதை. மின்காந்த அலையில வந்துட்டு என்ன செய்ய போனா மின்புலமும் காந்தப்புலமும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருப்பாங்க. அதே நேரம் அவங்க யாருக்கு செங்குத்தாக இருப்பாங்க? அலை சொல்ற திசைக்கு சென்றால். அது இன்னொரு வேர்டு ஒன்று பண்ணலாம் பாருங்க. அலையின் அதிர்வெண்ணுடன் இரு புலங்களும் அதிர்வு. ரெண்டு பேர் அதிர்வெண்களும் என்ன இருப்பாங்கன்னா அலையில அதிர்வெண்ணுக்கு சமனா இருப்பாங்க. அந்த கதை சரி. நம்பர் 1 சரி. நம்பர் 1 குழப்பம் இல்லை. நான் அதை புரிச்சுக்கலாம். நம்பர் 2 என்ன சொல்றாங்க பாருங்க. எல்லா மின்காந்த அலைகளும் வெற்றிடத்தின் ஊடாக 3 தர 18 மீட்டர் செகண்ட் மைனஸ் கதிர்கள் நகரும். எஸ், நான் வந்து சொன்னேன், சூரியன்ல இருந்து கதிர்க்கப்படுது. அந்த கதிர்ப்புகள் வந்துட்டு புவிய வந்து அடைய அந்த வெற்றிடத்தின் ஊடாக பயணிச்சுதான் வர. ஆனா கவலமா இருக்கணும், எல்லா மின்காந்த அலைகளும் வெற்றிடத்தின் ஊடாக ஒரு வேகம் என்ன 3 தர 18 மீட்டர் செகண்ட் மைனஸ் நடக்கிறது. இந்த வேகத்தோட அவர் பயணிப்பார். ஓகே, நம்பர் 3 பாப்போம். மூன்றாவது இயல்பு சொல்றேன். ஊடகத்தின் மின்காந்த அலைகளின் கதி ஊடகத்தின் உட்புகு விடும் இயல்பு
சரியா? மின்காந்த அலைகள கதி தங்கியிருக்கிறது ஒன்று மியூ, இன்னொன்று எப்சைலன். அதாவது மியூங்கிறது என்னன்னா ஒரு ஊடகத்துல சொல்றாங்க ஊடகத்தின் மின்காந்த அலைகளின் கதி ஊடகத்தின் உட்புகூடும் இயல்புகளையும் அதே போல அனுமதித்திறனையும் தங்கியிருக்கிறது. அப்ப மின்காந்த அலைகள் கதி அந்தந்த ஊடகத்துல வேறுபடுறது காரணம் அந்தந்த ஊடகத்தை உட்புகூடு இயல்பும் அதே போல என்னது அனுமதி திறன் இவங்க மாறுபடுறதால சில விலைகள் ஆகிறது. இது வெற்றிடத்துல நம்ம நியூ நோட் எப்சைலன் நோட் சொல்ல பின்னால் சொல்ற பாருங்க தங்கியுள்ளது. அதாவது வேகம் யாரால தரப்படுகிறா 1/√, மியூ இன்டு எப்சைலன் நாட் எப்சைலன். சரி, இன்டு எப்சைலன் தரப்படுமா? ரைட், இது பார்ப்போம். வெற்றிடத்தில் ஒளியின் கதி, வெற்றிடத்துல ஒளியின் கதி இந்த இடத்துல கவனம் அறியணும். இந்த மியூவும் எப்சைலனும் வெற்றிடத்துல நான் பின்னால எலக்ட்ரிக் ஃபீல்டுல இது தெளிவாக நான் கதைக்கப்படணும். அந்த அனுமதி திறன் கதையெல்லாம் நான் இந்த இடத்துல பார்ப்போம். சரியா? ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஊடகத்தில் இருப்பாங்க பாருங்க வீசம். இதே ஒரு வெற்றிடமாக இருந்தால் மியூ நாட் இந்த மியூ நாட் இவரை எக்ஸ்பைலன் நாட். அதே போல இதுதான் நம்ம 3 தடவை 10 மீட்டர் செகண்ட் மைனஸ். சரி, இதுதான் வழியில ஒளியின் பேர், வழியில ஒளியின் பேர். அப்ப இதுல தெரிஞ்சிருக்கணும் கவனமா இருக்கணும். மின்காந்த அலைகள் ஒரு ஊடகத்துல மின்காந்த அலைகளோட வேகம் தங்கியுள்ள காரணிகள் பின்னால் ஒரு கதையில் வரப்போகுது. அது இல்லை, அது ஒரு கான்ஸ்டன்டாக மாறியா இருக்கிறது. ஆனா கவனமா இருக்கணும் இந்த இடத்துல எப்சைலன்லையும் மியூலையும் தங்கியிருக்கும் அந்தந்த ஊடகத்தில் அது ஒரு கான்ஸ்டன்ட் ஆகியும். சரி, உட்பகும்படியல்பும் அதே போல எப்சைலனும் அனுமதித்திறன் தங்கியிருப்பாங்க. ரைட், ஓகே, அது தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கருத்து மின்காந்த அலைகள் மின்கம்ப காந்தப்புலங்களில் பாதிப்பட மாட்டாது. எஸ், மின்காந்த அலைகள் எங்களுக்கு தெரியணும் மின்புலத்தாலே காந்தப்புலத்தாலே பாதிப்படையாது. இப்ப இந்த ஆயுதங்கள் விட்டு சரியா மின்காந்த அலைகளை புல்லட்ஸா பயன்படுத்தி தான் ஆயுதங்களை இப்ப கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? மின்காந்த அலைங்கிற ஒரு சப்ஜெக்ட் மின்காந்த அலையே ஒரு புல்லட்டாக பயன்படுத்தி தான் வர ஆயுதங்கள் செய்யப்படுறது. என்ன காரணம்னா கொண்டு இந்த மின்காந்த அலை வந்துகிட்டு ஊடுருவக்கூடியது, மிக வேகமாக பயணிக்கக்கூடியது. அடுத்து இன்னொரு விஷயம் வந்துகிட்டு இந்த மின்புலம் காந்தப்புலங்களால என்ன செய்யாது, பாதிப்படையாது. அதுக்காக என்ன செய்யறாங்க, இது ஒரு புல்லட் ஆயுதம். என்னடா மிகப்பெரிய தூரத்துக்கு எந்த விதமான மாறுதலும் இல்லை. அந்த வச்சுதான் நாங்கள் லேசர்லாம் உருவாக்குறாங்க. அதுகள் மிகப்பெரிய தொழிலதி விளக்குகள் அடிக்கிறதுக்கெல்லாம் இந்த மின்காந்த அலைகளை தான் யூஸ் பண்றாங்க. மின்காந்த அலைகளை யூஸ் பண்றாங்க. ஒரு காரணம், மிக மிக பிரதானமான ஒரு காரணம், மின்காந்த அலை இந்த மின்புலத்திலேயோ சரியா மின்புலம் அல்லது காந்தப்புலத்தால் மாற்றம் செய்யக்கூடாது. காந்தப்புலத்தால் என்ன செய்யலாது, மாற்றங்களை மேற்கொள்ள இயலாது அல்லது இது பாதிப்பாக அமையுமான்னு கேட்டா இதுவரை இதோட பாதிக்க மாட்டாங்க. மின்புல காந்தப்புலங்களை உருவாக்கி பாதிப்படைய செய்யலாது, பாதிப்படையே செய்யலாது. அதாவது நம்ம மின்காந்த அலைகள் சரியா மின்கம காந்தப்புலங்களில் பாதிப்படைய மாட்டாது, பாதிப்படைய மாட்டாது. அதே போல நம்பர் 5 என்ன சொல்றாங்க பாருங்க, மின்காந்த அலைகள் நேர்கோட்டில் நகரம் ஓர் எல்லை பகுதிக்குள் கோணலடையும். சரியா? இது என்ன மின்காந்த அலைகள் நேர்கோடெல்லாம் பயணிப்பார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. பார்க்க நேர்கோடாக இருந்தாலும் அது ஒரு அலை தானே, குறுக்கலையா? மின்காந்த அலைகள் ஒரு குறுக்கலை, கோணலடைகிறாங்க, மாற்றம் அடையும். சரி, அது ஒரு குறுக்கலை. நாங்க பார்க்க அது ஒரு நேர்கோட்டில் பயணிக்கிற மாதிரி அலைவடிவத்தில் செல்லும், நேர்கோட்டில் பயணிப்பாங்க. நேர்கோட்டில் வீச்சத்துக்கு பிறகு என்ன செய்யுது, அது கோணலடைய மாற்றம் அடையும். கோணலை அடைவதற்கான கோணலடைவுகளை நான் பார்த்திருக்கேன். ஓகே, நம்பர் 6 மின்காந்த அலைகள் குறுக்கலைகள் அத்துடன் முனைவாக்கப்படக்கூடியது. நாங்க இதை வச்சுதான் பிடிக்கிறது. அதாவது மின்காந்த அலை குறுக்கலைங்கிறது அது முனைவாக்கம் அடைகிறது. எங்களுக்கு தெரியும் முனை ஒரு அலை முனைவாக்கப்பட்டால் அது என்ன அலையில குறுக்கலைகள், நல்ல மாற்றுக்கிறது. சரி, ஒரு அலை முனைவாக்கப்படுமாக இருந்தால் அந்த அலை குறுக்கலைகள். அப்ப நம்ம எப்படி கேட்கலாம், குறுக்கலைகள் எல்லாம் முனைவாக்கப்படும், குறுக்கலைகள் எல்லாம் முனைவாக்கப்படும்.
அதாவது முனைவாக்கப்பட்டால் அது குறுக்கலை. முனைவாக்கப்பட்டால் என்னது? குறுக்கலை. விளைந்தகிறது. அப்ப அதுல கவனமா குறுக்கலைகள் தான் முனைவாக்கப்படும். அதுக்கான எல்லா குறுக்கலைகளும் முனைவாக்கப்படுமான்னு கேட்டா அது அப்படியே விஷயத்துல கவனமா இருக்கு. சொல்றதுல பாருங்க. இப்ப நம்ம இந்த மின்காந்த அலை சரியா ஒரு குறுக்கலைங்கிறத எப்படி நம்ம பிடிக்கணும்னா குறுக்கலைங்கிறத பிடிக்கணும் இது என்னது முனைவாக்கம் அடையுது. இதெல்லாம் கதை முனைவாக்கம் அடையும். அப்ப எனவே ஒரு அலை முனைவாக்கம் அடைந்து அது என்ன அலையா தான் குறுக்கலையா தான் அடையும். எல்லா அலைகளும் முனைவாக்கம் அடையுமான்னு கேட்டா இல்லை. சில அலைகள் கவனமா இருக்கிறாங்க. நெட்டாங்க அலைகள் வந்துட்டு முனைவாக்கம் அடையாது. நெட்டாங்க அலைகள் வந்துட்டு முனைவாக்கம் அடையாது. குறுக்கலை தான் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? குறுக்கலைகள் வந்துட்டு முனைவாக்கம் அடையும். முதல்ல மாற்றுக்கிறது குறுக்கலைகள் சேர்ந்தது முனைவாக்கம் ஒரு அலைவதில் முனைவாக்கம் அடையும் அப்படின்னா அந்த அலை என்ன அலையாக தான் குறுக்கலைதான் இருக்கிறேன். முனைவாக்கம் திசைப்படுத்துறதெல்லாம் படிச்சு வச்சிருக்கேன். சரி, ஓகே. மின்காந்த அலைகள் மேற்பொருந்தகை அடையும். எனவே தலையீட்டு விளைவுகளை உருவாக்கக்கூடியது. எஸ், அலைகள் இயல்பு எல்லாத்தையும் கொண்டு போய் பாருங்கள். சரியா, மேற்பொருந்தகைலாம் நம்ம பார்த்த விஷயங்கள். மின்காந்த அலைகள் ஒரு பகுதியில் இருந்து இன்னொரு பகுதிக்கு சக்தியை உந்ததை சக்தியையும் உந்ததை. எஸ், ரைட். கவனிங்க. நம்பர் 7. ஓகே, அடையும். அது சரி. நம்பர் 8 கவனிங்க. மின்காந்த அலைகள் ஒரு பகுதியில் இருந்து இன்னும் ஒரு பகுதிக்கு சக்தியை கடத்தல். எஸ், நான் சொன்னேன் ஆரம்பத்தில் இந்த சூரியன்ல இருந்து புவிய வந்து அடைகிறது. சூரியன்ல இருந்து வெப்பம் புவிய வந்து அடைகிறது எதன் மூலம் தான்? கதிர்ப்பின் மூலம் தான். கதிர்ப்பு என்ன? ஒரு மின்காந்த அலை. கதிர்ப்பு ஒரு மின்காந்த அலை. மின்காந்த அலை. அப்ப பாருங்க, மின்காந்த அலைகள் வந்து சக்தி என்ன செய்யறாரு? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறாரு. சிறந்த உதாரணம் சிறந்த உதாரணம். சூரியன்ல இருந்து கதிர்க்கப்படுறது, வெப்பம் வந்துட்டு கதிர்க்கப்படுறது. கதிர்ப்பு ஒரு மின்காந்த அலை தான். கதிர்ப்பு ஒரு மின்காந்த அலை தான். அப்ப இந்த மின்காந்த அலை ஒரு சக்தி என்ன செய்யறது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படும். ஆனா கவனம் அளிக்கணும்னா எப்போதுமே ஊடகத்தை வெப்பப்படுத்த. உதாரணத்துக்கு இந்த கதிர்ப்பு வந்துட்டு மின்காந்த அலை வந்துட்டு நான் பயணிக்கிறேன். இதுல வளிமண்டலம் வைங்க. வளிமண்டலம் தான் வலியோட ஊடகம். இப்ப இந்த கதிர்ப்பு பயணிக்கிற டைம்ல இந்த வழியூடாக பயணிக்கிற இந்த வழியை சூடாக்குமான்னு கேட்டா இல்ல, வழியை சூடாது, ஊடகத்தை சூடாது. அவ வழி எப்படி வெப்பமடையுது? இவரு போய் புகையில விழுந்த உடனே நடக்குது. இங்க இருக்கிற சரிவின் காரணமாக இந்த சேரும் ஒரு பத்தப்பரம் போடும். அவர்களும் மாறுது. என்ன நினைச்சு விட்டு அதான் நினைச்சு. பட் சரிவு மாற்றம் வருமா? சரிவுல மாற்றம் அது பரவாயில்ல. ரேடியேஷன் லெவல்ல தெளிவாக பார்க்கலாம். பட் அங்க இருக்கிற விஷயத்த மின்காந்த அலைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சக்தியை வந்துட்டு. அடுத்த விஷயம் வந்து பாருங்க, நம்ம 9 அதுதான். இதுல 9வது இதை பாருங்க. தந்திரிகள் மின்கம காந்தப்புல வீச்சுக்களுக்கு இடையில் உள்ள விகிதம் அலையின் கதிக்கு சமனானது. ஆனா தங்கிரிக்க மாட்டேங்காட்டா இது தங்கிரிக்கிறது நியூலையும் எப்சைலன் ஆகும். சரி, நியூலையும் எப்சைலன் அனுமதித்திறனும் ஒடுக்குமுறைகளுடன் தங்கிருக்கு. ஆனா இப்படி ஒரு கதை இருக்கு. ஒரு மின்காந்த அலையின் வேகம் வந்துட்டு யாரால தரப்படுதுன்னா இந்த ஈங்கிறது மின்புல அலைகள் வீச்சு, மின்புலத்துல வீச்சு. அதே போல பிங்கிறது காந்த அலை. அப்ப மின்கம காந்தப்புல வீச்சுகளுக்கு இடையில் உள்ள விகிதம் அலையின் கதிக்கு சமனா இருக்கணும். அந்த விகிதம் ஒரு கான்ஸ்டன்ட், விகிதம் மாறும். அந்தந்த அப்ப இங்க இருக்கிற மின்புலத்துல வீச்சமும் காந்த புலத்தின் வீச்சம் எழுதிவிடுங்க. வந்துகிட்டு மின்புல வீச்சம், மின்புல அலைங்கிறது சரி, மின் அலையின் வீச்சம் வீச்சம். அதே போல பிங்கிறது சைட்ல எழுதி விடுங்க. அப்படிங்கிறது சைட்ல எழுதி விடுங்க. காந்த அலை அதாவது காந்த புலத்தின் வீச்சம். இவங்களோட விகிதம் ஒரு கான்ஸ்டன்ட். அதுதான் அந்த அலையில மின்காந்த அலையில வேகம் ஆகிறது. மின்காந்த அலையில வேகம் ஆகிறது. ரைட்டா? அதுல கவனம் பண்ணிக்கணும்.
தைலவே ஈண்ட யாரு பீண்ட யாருங்கிறதெல்லாம் தெளிவாக விளங்கிடுறாங்க. பெருமை செல்லும் பாடல்களை வந்து பாடமாக்கு எவ்வளவு மேக்சிமம் அந்த தேதி வேணாது இதெல்லாம் கிடைக்கிற விஷயங்கள தான் எங்க தேதி ஃபைனலை பொறுத்த வரையில் இல்லது கேள்விகளாக முத்துக்களாக வர டைமே கிடைக்க தெரியும் தேவை பார்ப்போம். சரி சீத்தமா நீ ஓபி அது ஓகே இருக்கிறதையும் சரி பண்ணுங்க. ரைட் ஓகே. அடுத்த விஷயம் வந்துட்டு மின்காந்த திருசை. சரி மின்காந்த திருசை இதை நம்மளா இது பண்ணா போதுமானது. சரி பார்ப்போம் என்ன நடக்க போகுது. அடுத்த விஷயம் தேவாலயங்கள் நோட் பண்ணி இதெல்லாம் நான் நோட் பண்ணி கட்டாயம் கிளாஸ் வாரத்துக்கு முன்னாள் இல்லையா அப்புறம் நோட்ஸ்ல வந்துட்டு ஃபில் பண்ணிக்கங்க எழுதி எடுத்துருங்க. எழுதிட்டு நான் விட்டுக்கிற மாதிரி ஸ்பேஸை விட்டீங்கன்னா அந்தந்த இடத்துல நான் கதைக்கிற விஷயங்களை நீங்க நோட் பண்ணி எடுத்துக்கலாம். கதைக்கிறதுக்காக வேண்டி தான் அந்த இடங்கள்லாம் விடுபட்டு வைக்குமா படங்கள் எழுதுறது நோட் பாயிண்ட் எழுதுறது அதெல்லாம் தான் நான் அந்த லைன்லாம் விட எழுதுவேன். நீங்க வந்து நம்பருக்கு லைன்ல விட்டீங்கன்னா நோட்ஸ் வந்து பார்க்க நிற்கிறது இன்னதை விட விஷயங்கள் இருக்கணுமே தகவல்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த விஷயம் வந்து எல்லாமே கிடைக்கிற எல்லாமே எழுதணுமான்னு கேட்டா இல்லை அதை நீ மைண்ட்ல தான் எடுத்துக்கிறது. நீ வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும் அப்படியே பண்ணணும் நினைக்கிறீங்க எல்லாத்தையும் எழுதி திக்கிறாரு எல்லாத்தையும் நோட்டா எழுதி திக்கிறாரு. சரி ஓகே. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா அந்த மின்காந்த திருசை. சரி மின்காந்த திருசை நம்மளா போகுதுன்னா சில விஷயம் அதான் மின்காந்த அலைகள் ஒரு விடிதன் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சரி மின்காந்த திருசை மின்காந்த திருசை சரி கவனிங்க. இந்த மின்காந்த திசைகளோட எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு நிறைய வெளியீடு நான் குரூப்ல ஒரு பிக்சர்ஸ் ஒன்று அனுப்புறேன் எல்லாத்தையும். இது முடிச்சோன்னு சொல்றேன். கவனிங்க நான் இப்ப இந்த உடல் எழுதினீங்க இது ஒரு பண்ணி பட் அது ஒரு வீச்சமா இருக்குமா எக்ஸ்ட்ரா ஒரு வீச்சம் ஒரு அலைநீளத்துக்கு இந்த அலைநீளத்துல இருந்து இந்த அலைநீளம் வரும் வரைக்கும் எக்ஸ்ட்ரா தான் இருப்பாங்க காமா கதிரா தான் இருப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா புரோகிராக கட்ரோல் ஏன்னா கட்ரோலிக்குள்ளே இப்ப நீங்க என்ன செய்யுங்க அங்க நிலங்கள் இருக்கு நிலங்கள் இருக்கு ரேடியோ எல்லாம் பார்த்தா யூஹெச்எஃப் யூஹெச்எஃப் எஸ்டபிள்யூ எஃப்டபிள்யூ எல்லாம் இருக்கு எல்லாம் ஒரு அலைநீளங்களுக்கு ஒரு பெருமாட்டத்தில் கொண்டு இருக்கு. சரி அவரை கீழே நீங்க ஒரு நேர்கோட்டில் இருக்கிறீர்கள் நம்ம ரயில்வே வேலைஸ் எல்லாம் தனித்தனியா பார்க்க யார் யாரு என்னன்னு விற்காத விஷயத்தை பார்க்கணும். கீழே இருக்கிறீர்கள் நான் ஒரு போட்டோ ஒன்று அனுப்புறேன். சரி குரூப்ல நான் ஷேர் பண்றேன் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க யார் யார் எப்படிலாம்
அலைகள் எல்லாம் கண்டிருக்கிறாங்க. சரியா? இந்த திசையில வந்துட்டு அலைகளும் அதிகரிக்கும். அலைநீளம் மீட்டர்ல அதிகரிக்குமா? அலைநீளம் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த திசையில இங்க இருந்து ரேடியோ அலையில இருந்து இஞ்சால திசையில மீடியம் மீடியம் அதிகரிக்கும். சரியா? அலைநீளம் கூடினது ரேடியோ அலை, மீடியம் கூடினது கேமரா காட்டுங்க. அலைநீளம் அதிகரிக்கிற திசையும் காட்டுங்க, மீடியம் அதிகரிக்கிற திசையும் காட்டுங்க. சரி முடியா நான் கிரியாச்சா मोहम्मद करिया जरा मोहम्मद ना पैसे होने जरा அவ்வளவுதான் சரியா राइट सर कौन है அடுத்த வந்துட்டு பாருங்க அதுல மின்காந்தங்களையும் பிரயோகம் தலைப்பன் போட்டுக்கலாம் பாருங்க எஸ் மின்காந்தங்களையும் பிரயோகம் அதுல முதலாவது ஒவ்வொரு அடைய நம்ம பேச்சு தெரியுது சரி நம்பர் 1 பாருங்க ரேடியோ அலை சொல்லாம தொடர்பாடலிலும் ஒளிபரப்பிலும் பயன்படுத்தப்படுகிறது அதுல மாதிரி அந்த ரேடியோ அலை வந்துகிட்டு தொடர்பாடலுக்கு ஒளிபரப்புக்கு தான் பயன்படுத்துறாங்க ரேடியோ சரியா ரேடியோ அலை அதுல கீழ்த்து தகுதிகள் தான் முக்கியமானது பாருங்க அந்த ரேடியோ அலையில ஒரு கதை ஒன்று இது பண்ணாக்க எல் சரியா டபிள்யூ பார் சரி அதே போல எல் டபிள்யூ அதே போல எஸ் டபிள்யூ சரியா அதே போல எஸ் டபிள்யூ அதே போல VHF UHF VHF UHF மாடல் ஸ்டேஷன் ரைட் ஓகே இதுல பாருங்க இந்த LW நிகழலை மத்திய அலை அதே போல சிற்றலை சொல்லுவாங்க அதே போல VHF UHF இவங்க இதுல காண வரீங்க என்னன்னா இந்த இடத்துல அதாவது இவர்ல இருந்து இந்த திசையில சரி இந்த திசையில அதிர்வெண் வந்துட்டு அதிகரிக்கும் இந்த திசையில வந்துட்டு அதிர்வெண் அதிகரிக்கும் இவரைதான் கூட அதிர்வெண் அதாவது இடத்துல இந்த சேனல் குறிப்பிடுற ரேடியோல இது பண்றது சரியா? அதே மாதிரி அந்த திசையில அதிர்வெண்
சரியா? அதிர்வெண் இந்த திசையில் அதிகரிக்கும், அலைநீளம் குறையும். அலைநீளம் செய்யும் குறையும். மாத்தி யோசிச்சீங்கன்னா தெரியும் பக்கம் அலைநீளம் அதிகரிக்கும். அதே இது வந்துட்டு இப்ப பாருங்க, ரேடியோ அலை வந்துகிட்டு ஒரு வீச்சம் தான். அது ஒரு வீச்சுக்குள்ளதான் அந்த அலைநீளம் விஷயத்துல இதான் ரேடியோ அலை நம்ம கிடைச்சது. ஏன்னா ரேடியோ அலை ரேடியோ அலை இது ஒரு வீச்சம் தான். இதுக்குள்ள இருக்கிற பிரிவுகள் தான் இதுக்குள்ள இருக்கிற பிரிவுகள் தான் இந்த கதை. எங்களுக்கு தெரியும் அந்த இதுல வந்துட்டு அலைநீளம் திசையில அதிகரிக்கும். அலைநீளம் வந்துட்டு அதிகரிக்கும். அலைநீளம் அதிகரிச்சா இப்படி மாறுகிறது. இதுக்குள்ள வீச்சம் இருந்தால் அந்த யூஹெச்எஃப், சரியா? அதே போல விஹெச்எஃப், அதே போல எஸ்டபிள்யூ, என்டபிள்யூ, அதே போல எல்டபிள்யூ. எப்படி இருந்திருப்பாங்க சொல்லுது. இந்த திசையில இருக்கிற அப்படியே ரேடியோ அலைக்குள்ள இருக்கிற வீச்ச பாயிண்ட் தான் இவங்க. அதே போல நம்ம கற்போல ஒளியில விஜியோ இருக்கிறது. அப்ப அதுகள் எல்லாம் ஒவ்வொரு அலைநீளத்துக்கு ஒரு பேரை வச்சிருக்கேன். அப்ப அதெல்லாம் கவனமளிக்கணும்ல ஒவ்வொரு அலைகளுக்கு பேர். அந்த ரேடியோ அலைங்கிறது ஒரு வீச்சுக்குள்ள இருக்கிற பாயிண்ட். அந்த அலைநீளத்துக்குள்ள ஒரு வீச்சம் ஒன்று இருக்கின்றார். இந்த வீச்சத்துக்குள்ள இருக்கிற எல்லாமே ரேடியோ அலைக்குரியது. அந்த ரேடியோ அலையில ஒரு பாட்டு அந்தந்த பேட்ஸ்ல இவங்களுக்கு இருக்கக்கூடியது உலகம் அழைக்கிறது. அப்ப அதுல திசையத்தில் இருக்கிற மின்காந்த அலைகள் எல்லாமே ஒவ்வொரு வீச்சத்தை கொண்டாடலாம். அலைகள வீச்சம் சொல்றான். தீவிர இருக்கிற ஒரு பெருமானத்துல வந்து ஒரு பெருமான வீச்சம் அதுக்குள்ள வரக்கூடியது தான் இது. இல்ல நிலத்து கை நானோமீட்டர் அப்படி போவாங்க, மைக்ரோமீட்டர் ஒரு இதில் வரக்க வச்சீங்கன்னா சரி. சரி, அதான் நம்ம இருக்கிற கதை. சரி, அப்ப ரேடியோ அலை வந்துட்டு தொடர்பாடலிலும் ஒளிபரப்பிலும் பயன்படுகிறது. ரெண்டாவது விஷயம் நுண்ணலை. செய்மதிகளிலும் செயலிட தொலைபேசியும் நுண்ணலை வந்துட்டு நல்ல பெரிய வீச்சமுடைய ஒரு பகுதிகளுக்கு ரேடார்களுக்கு பயன்படுத்துது. அலை அதுவும் தகவல்களை பரிமாறும் செய்மதிகளிலும் செல்லுட தொலைபேசியிலும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த இன்னொன்று அந்த ஹீட் அடுப்பு வருது. என நுண்ணலை அடுப்புகளில் சூடாக பயன்படுத்தப்படுகிறது. அதே போல சென்மிட்டர்கள், வீட்டு பாவனை உபகரணங்கள், சீமை ஆளுகை உபகரணங்கள், அதாவது ரிமோட்ல எல்லாம் வந்து பயன்படுத்த சென்மிட்டர்கள் இரவு பார்வை சாதனங்கள் என்பவற்றில் பயன்படுகிறது. அதே போல கற்பல ஒளியியல் நார்கள், ஒளிப்படத்துறை என்பவற்றில் பயன்படுகிறது. ஒளி புற ஊதா கதிர்கள் வந்து புளோரில் இருந்து கிருமி அழித்தலில் இருந்து பாதுகாத்தல் என்பவற்றில் பயன்படுகிறது. புளோரில் அதற்கு பயன்படுத்தி அடுத்த வந்துட்டு எக்ஸ் கதிர்கள் மருத்துவத்துறையிலையும் பொறியியல் துறையிலையும் ஆகியவற்றில் பெருமளவில் பயன்படுத்தப்படுது. எஸ் காமா கதிர்கள் மருத்துவ சிகிச்சையில் பயன்படுத்தப்படுது. சாதனைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அந்த நோட்ஸ்ல யார் யாரு என்னது பயன்படுறாருன்னு தெரிஞ்சிருக்கும். அதுல எல்லாம் கவனமா இருக்கணுமா? சரி, இப்ப இவ்வளவுதான் எங்களுடைய மின்காந்த அலையில நாங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். எங்களோட சிலபஸ்க்குள்ள நாங்க எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இவ்வளவுதான். இப்ப இதையும் கடந்து அடுத்த பகுதி தான் மிக முக்கியமான பகுதி, லேசர். சரி, வந்திருக்கிறது தான் என்னடா கவனமாக இந்த சில விஷயத்தை இந்த சப்ஜெக்ட் வந்து கேட்டு எங்க வேவ்ஸுக்கும் லைட்டுக்கும் இடையில, அதாவது சவுண்டுக்கும் லைட்டுக்கும் இடையில ஒரு பாலமாக கருதலாம். சவுண்டை முடிச்சுட்டு நாங்க லைட்டை ஸ்டார்ட் பண்ற டைம்ல இவரை பார்த்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு போனோம்னா சரி, லைட்டுக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸாகவும் நாங்க எடுத்துக்கலாம். இப்ப விஷயம் நல்லா கவனிங்க. எக்ஸாம் பொறுத்தவரையில எங்களுக்கு தெரியும் வேவ் பிளஸ் சவுண்ட்ல வந்து தவிர்க்க முடியாத கேள்விகள் எஸ்சி கேள்விகள். அதே போல பிராக்டிகல் கொஸ்டின் ஒரு ஸ்ட்ரக்சர்ல வருவார். அடுத்து எஸ்சி. சரியா கவனிங்க. இந்த எஸ்சியில வந்துட்டு இந்த சப்ஜெக்ட், அதாவது நான் இந்த பார்த்துக்கிட்டே இந்த கதை எல்லாம் பந்தி கேள்விகளாக வந்து முடிஞ்ச கேள்வி எழுதிக்கிறாங்க. நான் பாப்பா நான் கேள்விகள் செய்ய முடிச்சுட்டு நான் கேள்விகள் சென்றாக படிச்சு சொல்லி நான் அடுத்த கிளாஸ் கேள்விகள் எழுதிக்கிறேன். சரி, அதுல பந்தி கேள்விகளாக எஸ்ஏ கேள்விகள் வந்திருக்காங்க. ஒரு டேர்மே வருது. அனுமானங்களையும் இருக்கு. அனுமானங்களையும் நடந்து முடிஞ்ச கேள்விகள் ஒரு 3-4 எஸ்ஏ கேள்வி மொத்த பேப்பர்ஸ் இல்ல. சரி, அப்ப இதுல ஒரு எஸ்ஏ. இப்ப இதுல கதைக்கிற விஷயங்களும் கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்கணும். தெளிவாக எடுத்துக்கணும். தேச சம்பந்தமான கதை. சம்பந்தமான கதைகள்.
இதுல சில விஷயத்தை பண்ணிருக்காங்க. இந்த லேசர் வாரத்துக்கு முன்னால இந்த வேர்டு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இந்த அணுவின் தன்னிச்சையான காலம்னா என்ன, தூண்டிய காலம்னா என்ன, இதால எப்படி மாற்றங்கள் நடக்குது, அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இதுல பாருங்க நம்ம முதல்ல தந்திருக்கேன் இந்த அணுவின் தன்னிச்சையான காலம், அதே போல தூண்டிய காலம். கொஞ்சம் வாசிக்கணும், அதுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. அணுவின் தன்னிச்சையான காலம் சொல்றேன். அணுவானது அரட்டப்படும் போது இலத்திரன்கள் தாழ் சக்தி மட்டத்திலிருந்து உயர் சக்தி மட்டத்திற்கு செல்லும். இவ்வாறு அரட்டப்பட்ட இலத்திரன்கள் தாழ் சக்தி மட்டத்திற்கு செல்லும் போது சக்தியை காலப்படுவது இது தன்னிச்சையான காலம் எனப்படும். இக்கதிர்வீச்சு எல்லா திசைகளிலும் காலப்படுவதுடன் இது ஒழுங்கற்றதாகவும் உள்ளது. சாதாரண ஒளி உற்பத்தியாவதற்கான பிரதான பொறிமுறை தன்னிச்சையான காலம். ஓகே, இப்ப பாருங்க இந்த தன்னிச்சையான காலம் நல்லா சொன்னீங்க. தன்னிச்சையான காலம். தன்னிச்சையான காலம்னா என்னன்றாடா எனக்கு தெரியும். நம்ம படிச்சிருக்கீங்க கெமிஸ்ட்ரி. ஒரு அனுபவத்திருக்கீங்களா கருவை சுற்றி இலக்கணம் என்ன செய்யும், ஒவ்வொரு சக்தி மட்டத்துல சுத்திட்டு ஒவ்வொரு சக்தி மண்டலம் கொஞ்சம் போனீங்க. இதை கரகடுகள் இந்த கருவை சுற்றி இலக்கணம் என்ன செய்யும் சக்தி மண்டலத்துல. இப்ப ஒவ்வொரு சக்தி மண்டல இலக்கியம் முன்னிலைய இலக்கணம் சுத்திட்டு என்ன சக்தி மண்டலம் சரியில்லை தெரியாது. அப்படிதான். இப்ப இதுல என்னன்னா இந்த தன்னிச்சையான காலம்ன்ற நல்லா கவனிங்க. இதை நாங்க தாழ் சக்தி மட்டும் சரி. இந்த சக்தி வந்துட்டு இ நாடுன்னு எடுக்குமே, இந்த சக்தி இ நாடுன்னு எடுக்கும். இந்த சக்தி மட்டத்திலே பார்த்தோம்னா இ நாடுன்ற ஒரு சக்தி. சரி, அதே போல இதுல இவரை செல்லும் உயர் சக்தி மட்டம். பணமறிகணும் இதுல ரெண்டு சக்தி மட்டும் தான் இருக்கு, ஒன்று உயர் ஒன்று தாழ். இதுல இவரை இஎக்ஸ் இதுல சொன்ன இஎக்ஸ் சரி, இஎக்ஸ் உயர் சக்தி மட்டம். இப்ப என்னடா இந்த கால தன்னிச்சையான காலம் தான் என்னன்னு, தாழ் சக்தி மட்டத்தில் இருக்கிற ஒரு இலத்திரனுக்கு சரியா, தாழ் சக்தி மட்டத்துல இருந்து ஒரு இலத்திரன் அரட்டப்படுறது எனர்ஜியை கொடுத்த உடனே இவர் என்ன செய்வாங்க, உயர் சக்தி மட்டத்துக்கு போவார். அப்படிதானே? அதாவது என்னன்னா போட்டோன்களாக சக்தி போட்டோம் நான் பின்னால் ரேடியேஷன்ல படிக்கும் இது போட்டோன்களாக இதுல வந்துகிட்டு எனர்ஜி கொடுக்குற டைம் என்ன கதிர்ப்பு தான் வருது. ஒரு போட்டோன் மாதிரி என்ன செய்யணும்னா இதுல அடிக்குது, இதுல அடித்த உடனே இவர் என்ன செய்ய எனர்ஜி எடுத்துக்கிறார், அந்த சக்தியை எடுத்துக்கிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா உயர் சக்தி மட்டத்துக்கு போறார். சரி, உயர் சக்தி மட்டத்துக்கு வரும். கவனிங்க, இதுல என்னடா இந்த உயர் சக்தி மட்டத்துல கிளாஸ்ல ஜாயின் பண்றவங்க என்ன செய்யுங்க, தயவு செய்து மைக்க வந்து அன்மியூட் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க இடையில பேசுனீங்கன்னா அல்லது கழிச்சீங்கன்னா அது டிஸ்டர்ப் ஆறீங்க மத்தவங்களுக்கு. சரியா? சரியா? கவனிங்க. அப்ப எடுத்துக்கிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா இந்த மேலுக்கு இந்த சக்தியை எடுத்த உடனே இவர் அடுத்த உயர் சக்தி கூட இருப்பார். ஆனா என்ன செய்யறாருன்னா இவர் தண்ணி இல்லை. இப்ப உதாரணத்துக்கு உறுதிங்கிறது சக்தியை இழந்துவார். ஏன்னா சக்தி கூடினா உறுதித்தன்மை குறையுது, சக்தி கூடினா உறுதித்தன்மை. இந்த போத்தல் அடிக்கடி ஏன்னா இந்த சாராயம் குடிச்சிட்டு ஆப்பாளுக்கு பார்த்துட்டு ஏற்பாடு பார்த்தீங்கன்னா தலைப்பட தெரியுவாங்க, ஆடி ஆடி தெரியுவாங்க. அங்க இருக்கிற மதுசாரம் அல்ல சாராயம் ஒரு எனர்ஜி மாறுது. எனர்ஜியை கூட்டிட்டாங்கன்னா அவனோட உறுதித்தன்மைகள் எழுதுவாங்க. எனர்ஜியை கூட்டினா என்ன சொல்லுவாங்க, உறுதித்தன்மை எழுதுவாங்க. இவர் சக்தியை பெற்றுதான் நீங்க போறது, பட் இவர் என்ன உறுதி இல்லை. அப்ப இவர் என்ன செய்ய வேண்டி வரும்னா இவர் திரும்ப என்ன செய்ய தன்னுடைய தாழ் சக்தி மட்டத்துக்கு திரும்பணும். சரியா? தன்னுடைய தாழ் சக்தி மட்டத்துக்கு திரும்பணும். தாழ் சக்தி மட்டத்துல திரும்புறன்னா சும்மா திரும்ப இல்லாத இவர் என்ன செய்யணும், அவர்கிட்ட எனர்ஜி இவரு இதுல இருந்து இதுக்கு போக எடுத்த எனர்ஜி என்னன்னா இஎக்ஸ் மைனஸ் இ நாட்.
இந்த எனர்ஜியை பெற்றுதான் இவர் போனார். டெல்டா இஎக்ஸ் வந்து ஈனோட கிடைச்ச சக்தி தான் பெற்று போனார். இதுல கவனிங்க, இந்த போட்டோன் அடிச்சு இந்த சக்தியை பெற்று இவர் இங்க போயிட்டு இவர் வந்துட்டு இந்த இடத்துல என்ன செய்யலாம்னா மிச்ச நேரம் நிக்கிறாரு. 10:08 தான் அந்த இடத்துல அவர் நிக்கலாம். அவ்வளவு குறுகிய நேரம் 10:08 ஒன்றுங்கள் 18 பிரிக்கணும். 18 சாட்களால நாங்க பிரிச்சிருக்கோம். அவ்வளவு ஃபாஸ்டா இவருக்கு வரைகிறது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இப்படி இறங்குற டைம்ல அவர் எடுத்த எனர்ஜியை என்ன செய்யணும், அவர் ரிலீஸ் பண்ணணும். சரி, அவர் எடுத்த எனர்ஜி என்ன செய்யணும், அவர் ரிலீஸ் பண்ணணும். இதுதான் எங்களுடைய லைட்டா வெளியாகும் அந்த காலால் அடையிற கதிர் தான். ஆனா இந்த தன்னிச்சையான காலர்ல ஒரு போட்டோன் போய் அடிச்சு இவர் கீழே இறங்கும் போது ஒரு போட்டோன் தான் வெளியாகும். அடிச்ச எனர்ஜி தான் ஒரு கதிரை தான் வெளியாகும். ஒரு கதிர்வை பற்றி இன்னொரு கதிர்க்கு கொண்டு வரும். இதுதான் தன்னிச்சையான. அதே நேரம் இந்த தன்னிச்சையான காலம் குறித்த திசையிலேயே நடக்க போகுது. இதுக்குள்ளாக வெளியாகிறவர் என்ன செய்யலாம், இன்னொன்று திரும்ப போய் இது பண்ற டைம்ல இந்த திசையில வெளியாகலாம். ஒரு குறித்த திசை இன்று உண்டு இல்லை, இந்தியாவிலையும் வரலாம். அந்த சக்தி காலப்புற திசைக்கு ஒரு திசை இல்லை, எல்லா திசைகள். இப்ப இதுதான் எங்க அந்த இலை மின்குமல் சொல்றீங்க. இலை மின்குமல்கள்ல வந்துகிட்டு நாம தங்குதல் இலையெல்லாம் இருக்குதானே. இலை மின்குமல் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக நடக்குது. அந்த கால் செய்ய போற லைட்ஸ் வந்துட்டு ஒரு திசை இல்லாம அலைஞ்சால வார இதுகள் தான் எங்களுக்கு லைட்டாக நாங்க கன்வெர்ட் ஆகுது. லைட்டாக வந்துட்டு அப்படியே கன்வெர்ட் ஆகுது. இதைதான் தனிச்சான காலம் சொல்லுவோம். தனிச்சான காலம் நிச்சயமா பாருங்க. இப்ப பாருங்க, அணுவானது அரட்டப்படும் போது இலத்திரன்கள் தாழ் சக்தி மட்டத்திலிருந்து உயர் சக்தி மட்டத்திற்கு செல்லும். இவ்வாறான அரட்டப்பட்ட இலத்திரன்கள் தாழ் சக்தி மட்டத்திற்கு செல்லும் போது, அதாவது திரும்ப தாழ் சக்தி மட்டத்திற்கு செல்லும் போது எஃப்ங்கிற ஒரு எனர்ஜி ஒரு ஹெட்ஸ்ல இது பண்ணினா அதே மெட்டீரியலுடைய வேலையை தான் அது வெளியாகலாம். அரட்டப்பட்ட இலத்திரன்கள் தாழ் சக்தி மட்டத்தில் செல்லும் போது சக்தியை காலம். இது தன்னிச்சையான காலங்கள் எனப்படும். இது தன்னிச்சையான காலங்கள் எனப்படும். இக்கதிர்வீச்சு எல்லா திசைகளிலும் காலப்படுவதுடன், இந்த கதிர்வீச்சு எல்லா திசைகளிலும் காலப்படுது. குறித்த ஒரு திசை என்று ஒன்று போய் பட்டா ஒன்றுதான் வரும். 2-3 திரி காட்டினீங்க, அது திசையை மென்ஷன் பண்ணதுக்காக மெயின்டா இல்லை. அதுக்காண்டி இவரு போய் 4-5 பக்கம் இவரை வெற்றம் இல்லை. என்ன காரணம், ஒன்றுபட்டு வெளியாகிறதுக்கு 4-5 வெளியாகணும். அதெல்லாம் மாதிரி திசை ஒன்று இல்லை. இவர் போய் பற்றாரு, இவர் இந்த திசையில் வெளியாரு, இந்த திசையில வெளியாரு, இந்த திசையில வெளியாரு. இதை இது பண்ணலாம். இளைஞர்களுக்குள்ள யோசனை, இளைஞர்களுக்குள்ள யோசனை என்ன நடக்குது. சரி, ஓகே. சாதாரண ஒளி உற்பத்தி ஆவதற்கு பிரதான பொறிமுறை தன்னிச்சையான காலப்படும். இந்த வீச்சு எல்லா திசைகளிலும் காலப்படுவதுடன் இது ஒழுங்கற்றதாகவும் உள்ளது. சாதாரண ஒளி உற்பத்தி ஆவதற்கான பிரதான பொறிமுறை ஓகே. அது கீழே நான் பாருங்க, நான் லைன் விடைச்சிருக்கேன். அதுல இந்த படத்துக்கு தேவையான எல்லாத்தையும் தேவையான விஷயம் அவங்களோட விளக்குது தான். தன்னிச்சையான காலம் தான் என்னென்ன விளையுங்க, பட் தேவையான விஷயம் பண்ணிடுறேன். மொமெண்ட் விளங்கிட்டானா, சின்ன விஷயங்கள் விளங்கிட்டாடா. அதான் நான் சின்ன விஷயங்கள் விளங்கிட்டாடா. எஸ், ஓகே. அது கீழே படத்துக்கு தெரியுங்களா? ருஸ்தாவுங்களை நான் பேசுறேன்டா. ஓகே, சரி. டக்குனு படத்துக்கு தெரியும்.
நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ண படத்தை கரெக்டா கன்ஃபார்ம் பண்ண சக்தியை பெற்று திருமணம் செய்த அதே சக்தி இழந்து வருவது. தெரியும் அதான். சரி ஓகே. நோட்ஸ் எல்லாம் கவனம் என்னடா கவனிங்க. கிளாஸஸ் முடியிற டைம்ல உங்களோட நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ண வருது சரியா. அதுல வீக்கு ஒரு தரம் ஆச்சு அப்படின்னாலும் என்ன செய்யணும், நம்ம ஃபுல்லா கேட்க வேண்டி வரும். இருந்து பேர் கொண்டுருங்க விஷயங்கள்லாம் தெளிவாக நோட் பண்ணி எடுத்து வரணும். சரி அப்ப தன்னிச்சையான காலம்னா என்னன்னு தெரியும். தன்னிச்சையான காலம் அது தன்னிச்சையான காலம்ன்ற சப்ஜெக்ட்ல ரெண்டு சக்தி மட்டத்தை பத்தி கிடைக்கும். ஒன்று தாழ் சக்தி மட்டம், ஒன்று உயர் சக்தி மட்டம். ஒரு இலத்திரன் போய் பட்டு போட்டோ எடுத்துட்டு போறது திரும்ப அவரு தாழ் சக்தி மட்டத்துக்கு வர என்ன செய்யறது, காலப்புற சக்தி. ஒரு போட்டோன் எனர்ஜி இது பண்ணாருன்னா அதே எனர்ஜியை தான் நம்ம காலம் செய்யலாம். அடுத்த இன்னொரு விஷயம் வந்து அது வெவ்வேறு அவத்தைகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். உதாரணம் வெவ்வேறு திசையில வர்றது சரி அப்படியான கதைகள்ல தன்னிச்சையான காலம். இதே இது வந்துகிட்டு எங்களோட லேசருக்கு வந்து யார் யூஸ் பண்ண போறாங்க, லேசரை எப்படி கன்வெர்ட் பண்ண போறாங்கன்னா இங்க தூண்டிய காதல் இருக்கு. சரி பாருங்க சொல்ற விஷயத்த நல்லா இருக்கும். பாருங்க தூண்டிய கால் என்ன சொல்றாங்க பாருங்க, தூண்டிய கால். தூண்டிய கால் இங்க அகற்றப்பட்ட இலக்கணமானது உயர் சக்தி மட்டத்திலிருந்து தாழ் சக்தி மட்டத்திற்கு வரும்போது கதிர் வீச சரியா வரும்போது கதிர் வீசப்படும் போட்டோன் ஆனது அதை தூண்டிய போட்டோன்களின் திசையிலும் அதிர்வெண்ணிலும் ஒரே அவத்தையிலும் காணப்படுவது அதன் தனிச்சிறப்பாகும். இத்தோற்றப்பாடானது ஐன்ஸ்டீனினால் எதிர்ப்பு கூறப்பட்ட தூண்டிய காலல் என்று அழைக்கப்படுகிறது. சரி படத்துக்கு கீழே தூண்டிய காலலை பெறுவதற்கு தாழ் சக்தி மட்டத்தை விட உயர் சக்தி மட்டத்தில் அதிக அளவு இலத்திரங்களை கொண்டிருக்க வேண்டியது மிக அவசியமாகும். இத்தகைய நிபந்தனை நேர்மாறு நெரிசல் என்று அழைக்கப்படுகிறது. சரி ஓகே இப்ப வரும். இப்ப கவனி இன்ஜின் கேஸ் இருந்தா அவன் சொல்றான்னு ஒரு கதையை நல்லா கவனி சொல்ல பாருங்க. இது தாழ் சக்தி மட்டம் சரியா. தாழ் சக்தி மட்டம்
அதே போல உயர் சக்தி மட்டம். இதுல என்ன கேஸ்னா தாழ் சக்தி மட்டத்தை விட உயர் சக்தி மட்டத்தில் இலத்திரன்கள் கூட இருப்பாங்க. சரி, அதே போல ஒரு எனர்ஜி பெற்ற ஒரு இலத்திரம் தானே மேல போவாங்க. இங்கதான் நடக்கிற ஒரு விஷயம் இல்ல, ரெண்டு சக்தி மட்டம் இல்ல, இது ரெண்டுக்கு மேற்பட்ட சக்தி மட்டங்களை கொண்டது. அப்ப தாழ் சக்தி மட்டம், இன்னைக்கு உயர் சக்தி மட்டம். உயர் சக்தி மட்டம் நல்ல கவனிங்க. இந்த தாழ் சக்தி மட்டத்துல சரி இலத்திரங்கள் இருக்குது, இலத்திரங்கள் இருக்குது. இப்ப இவர்ல போயிருச்சு தூண்டப்பட்ட என்ன இந்த திசையில நாம போட்டோன்கள் போய் படுத்து, இந்த திசையில போட்டோன்கள் போய் படுறாரு இல்ல எனர்ஜி போய் அடிக்க எனர்ஜி போய் அடிக்காம. இவர் என்ன செய்வாருன்னா சக்தி எடுத்து இதுல எல்லாம் இருக்கும் இலத்திரங்கள் தெரியும், அதை மாற்றுக்கிறது அங்கே இருப்பார். இதுல போய் அடிச்ச உடனே இவர் என்ன செய்வார்னா இந்த டக்குனு இங்கே போயிடுவார் இந்த உயர் சக்தி மட்டத்துக்கு. உயர் சக்தி மட்டத்துக்கு எனர்ஜி எல்லாம் எடுத்துட்டு இவர் போறாங்க, இலத்திரங்கள் போறாங்க. இதுல என்ன கேஸ்ன்றா கவனிங்க, இந்த சக்தி மட்டத்துல இலத்திரன்கள் இப்ப எடுத்த எனர்ஜியோட போய் இருக்கிறார், உறுதித்தன்மை மிக குறைவானது. இவர் என்ன செய்வாருன்னா நான் சொன்ன மாதிரி 10 நிமிஷம் 8 செகண்ட் தான் அதுல தங்குறாரு. இவர் டக்குன்னு இப்ப உதாரணத்துக்கு இது E0, இது EX. சரி, EX எனர்ஜி. அவ இதுக்குள்ள கொடுக்கப்பட்ட எனர்ஜி வந்து EX மைனஸ் E0. இந்த சக்தி மட்டத்துல இதுல கொடுத்தது வந்து EX மைனஸ் E0 எனர்ஜி. சரி, இதை எடுத்து போவார். இவங்க என்ன செய்வாங்கன்னா டக்குன்னு இந்த இடத்துக்கு வருவாங்க, இடையில இருக்கிற சக்தி மட்டம். இந்த டைம்ல என்ன செய்யணும் நல்லா கவனிங்க, இந்த சக்தி மட்டத்திலிருந்து இந்த சக்தி மட்டத்துக்கு வரும்போது அந்த இலத்திரங்களால விதயமாக்கப்படுற அந்த சக்தி மிக ஒப்பிட்ட அளவுல மிக குறைவு. ஒன்று நம்ம எப்படி சொன்னோம், வெப்பமாக கன்வெர்ட் ஆகும். சரியா, விளக்கப்படுற சக்தி மிக குறைவானது, அது ஒரு வெப்பமாக கன்வெர்ட் ஆகும். இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல இலத்திரன்கள் சேர்க்கப்படுவாங்க. இதை விட இதுல இருக்கிற நேரம் கூடு, இதுல தங்குற நேரம் குறைவு. அப்ப இதுல தங்குற நேரம் கூடுறதாலதான் இந்த இடத்துல இருந்த இலத்திரன்கள் கூடவா இலத்திரங்கள் வந்துட்டு இந்த இடத்துல. இப்ப பாருங்க, இங்கிருந்து இலத்திரங்கள் இப்ப இந்த மட்டத்தை தாசக்தி மட்டத்தை அடையும் போது, தாசக்தி மட்டத்தை அடையும் போது தூண்டப்பட்ட திசையிலேயே போட்டோன்களை எனர்ஜிகளை வெளியிடுறது. இப்படிதான் நம்ம லேசர்ஸ் உருவாக்குறாங்க. தூண்டப்பட்ட காலம், தூண்டப்பட்ட காலம் தாழ் சக்தி மட்டத்துல கேட்க போட்டோன்களை அடிச்சு இலத்திரங்களை கால இது மேல அரட்டப்படுறது. அரட்டப்பட்டு என்ன செய்யறது, அந்த உயர் சக்தி மட்டத்துல இருந்து இடையில இருக்கிற சக்தி மட்டத்துக்கு வாரும். இடையில இருக்கிற சக்தி மட்டத்துக்கு இதெல்லாம் பேர் இருக்குது, அதைத்தான் சொல்ல பாருங்க. துண்ணிய காலலை பெறுவதற்கு தாழ் சக்தி மட்டத்தை விட உயர் சக்தி மட்டத்தில் இவரை விட இவர் உயர் சக்தி மட்டம், உயர் சக்தி மட்டத்தில் அதிக அளவு இலத்திரங்களை கொண்டிருக்க வேண்டியது மிக அவசியமாகும். இத்தகைய நிபந்தனையானது நேர்மாறு நெரிசல். இந்த நிகழ்ச்சி வந்து நேர்மாறு நெரிசல், நேர்மாறு நெரிசல், நேர்மாறு நெரிசல் சொல்லுவாங்க இந்த நிலை. சரியா, தாழ் சக்தி மட்டத்தை விட உயர் சக்தி மட்டத்தில் இலத்திரங்கள் கூட வரும், கூட வரும். அந்த இடத்துல எல்லாம் இலத்திரங்கள் இடிப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரிலீஸ் ஆகிற டைம்ல இப்படி வெளியாகுது. இதைத்தான் தூண்டிய காலம் சொல்லுவோம். தூண்டிய காலம், தூண்டிய காலம் நடக்கிறதுனா இரண்டுக்கு மேற்பட்ட சக்தி மட்டங்கள் இருக்குது. சக்தி மட்டங்கள் ஏற்கனவே இடையில இதுல இருந்து இந்த சக்தி மட்டத்துக்கு வரக்க வெளியாகிற அந்த வெப்பம் வந்துகிட்டு எனர்ஜி வந்துட்டு மிக ஒப்பீட்டு அளவுல குறைவானது, ஒப்பீட்டு அளவில் குறைவானது, அளவில் குறைவான எனர்ஜி, குறைவான சக்தி. அதனாலதான் நம்ம என்ன அதை ஒரு வெப்பமாக நான் தெரிஞ்சுக்கிறேன், அந்த சமயத்திலே வெப்பமாக தெரிஞ்சுக்கிறேன், வெப்பமாக கிடைச்சு ரைட். அவரை கீழே இந்த படத்தை தெரிகிறது. சரியா, இதுல அடிக்கிற எனர்ஜியை விட கூட எதிர்ப்புகளை நான் பார்க்கணும், ஒரே டைம்ல பார்க்கணும். இதெல்லாம் போய் அடிக்குது, தூண்டப்பட்ட திசையிலேயே
natural disaster. படத்தை பேர் இன்னொரு கதை கிடையாது. இந்த இடத்துல நிறைய இலக்கணங்கள் அந்த பண்கிற அந்த நிலையில என்ன சொல்லுவாங்கன்னா இத மீயுறுதி நிலைன்னு சொல்லுவாங்க. மீயுறுதி நிலை, மீயுறுதி நிலை, அதை நோட் பண்ணணும். மீயுறுதி நிலை தான் நேர்மாறு நேசங்கிறது. அதுதான் தாழ் சக்தி மட்டத்தை விட உயர் சக்தி மட்டத்தில் இலக்கணங்கள் கூட வராங்க. அந்த நிலையில நாம என்ன சொல்லணும்னா ஒரு மீயுறுதி நிலைன்னு சொல்லுவோம். மீ உறுதி நிலை, மீயுறுதி நிலை. மீயுறுதி நிலை. மீயுறுதி நிலை. சரி, கவனிங்க. இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. சில விஷயத்தெல்லாம் கவனிக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும் இதுல மிச்சம் இருக்கிற பகுதிகளை இன்னொரு கிளாஸோட முடிஞ்சிருக்கு. அடுத்த என்னடா அடுத்த கிளாஸ் கேள்வி ஒன்றும் செய்ய மாதிரி நம்ம இதை செட் பண்ணி போடலாம். கேள்விக்காக அதை செட் பண்ணி போட அப்படின்னு முடிக்கலாம். சரி, அவங்க பாருங்க. நீங்க அந்த கலை சம்பந்தமான பகுதிகளை இதோட முடியும் பேச முடியுது. அப்ப என்ன சொன்ன செப்டர் அதிக வீடியோஸ் செய்யும். பிரச்சனை இல்லை. அடுத்த கிளாஸ்ல நான் சரி, கவனமா விளங்கிடுங்க. திரும்ப திரும்ப வீடியோ பாருங்க, திரும்ப செஞ்சு பாருங்க. படிக்கிற டைமை கொடுக்கும். திறமை சொல்லிடுறேன். ஜூம் கிளாஸ் நோக்கம் வந்துட்டு நாங்க நேரங்களை சிக்கனப்படுத்திட்டு இன்னும் படிக்கிற நேரங்களை கூட்டிக்கிட்டு நிறைய கேள்விகளை பண்ணல. எக்ஸாம் கிடையாது, நிறைய விஷயங்களை பார்க்கணும் தான் இந்த ஜூம் கிளாஸ்ல பண்ணிக்கிறோம். சரி, ஓகே. நம்ம அடுத்த கிளாஸ்ல மிச்சம் நாங்கள்